வணக்கம். வில்லம்பு செய்திகள். ஊத்துக்கோட்டை கான்பாய் பிரியாணி கடையில் கெட்டுப்போன சிக்கன் உணவை சாப்பிட்ட இருவருக்கு வாந்தி, மயக்கம். மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரிடம் 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புகார் மனு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ள நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் அருண்குமார், ஞானராஜ் உள்ளிட்ட 5 வழக்கறிஞர்கள் கடந்த 23ஆம் தேதி வழக்கில் ஆஜராகிவிட்டு நீதிமன்றத்திற்கு எதிரே இருந்த கான்பாய் பிரியாணி கடைக்கு சென்று பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். அப்போது வழக்கறிஞர்கள் 5 பேரும் 3 சிக்கன் பிரியாணி, 2 சிக்கன் ரைஸ் மற்றும் தந்தூரி ஆர்டர் செய்து சாப்பிடும்போது சிக்கன் தரமற்று உண்ண முடியாத நிலையில் துர்நாற்றம் வீசியதுடன் பிரியாணியில் ஈ விழுந்து கிடந்ததையும் பார்த்து கடையின் மேற்பார்வையாளரை அழைத்து சிக்கன் கெட்டுப்போனதை உறுதி செய்துள்ளனர். மேலும் பேசிக் கொண்டிருக்கும் போது வழக்கறிஞர் ஞானராஜ் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரும் வாந்தி எடுத்ததால் உடனடியாக அருகில் இருந்த ஊத்துக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் 2 வழக்கறிஞர்களுக்கும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதன் காரணமாகவே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாகவும் அறிக்கை அளித்துள்ளனர். இதனை அடுத்து வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரை நேரில் சந்தித்து ஊத்துக்கோட்டை கான்பாய் பிரியாணி கடையை ஆய்வு செய்து கடையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் வழக்கறிஞர்கள் கான்பாய் பிரியாணி கடை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.